தற்கொலை. கமலஹாசன் கேங்கும் போலீஸ்க்கும் நடக்கிற ஷூட் அவுட்ல நம்ம சிம்புவோட அப்பா இறந்து போறாரு. சின்ன வயசுல தன்னோட அப்பா இழந்த சிம்புவோ அதே ஷூட் அவுட் இடத்துல தன்னோட தங்கையும் காணாம போறாங்க. தந்தையை இழந்து நிக்கிற நம்ம சிம்புவை எடுத்து வளர்த்து தன்னோட கேங்ஸ்டர் சாம்ராஜ்யத்தோட அடுத்த வாரிசு சிம்பு தானே அறிவிக்கிறாரு கமல். இந்த நேரத்துல தான் திடீர்னு கமலஹாசன் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இதுல காயப்படுற கமலை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. செஞ்சது சிம்பு தானே சந்தேகப்படுறாரு நம்ம கமல். இதனால மனம் முடிஞ்சு போற நம்ம சிம்புவோ கமல் மேல வச்சிருக்க நம்பிக்கையை இழக்கிறாரு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம நாசர், ஜோச்சு ஜார்ஜ், பகவதி எல்லாரும் சேர்ந்து சிம்பு மூலமா நம்ம கமலை கொலை செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க. அந்த பிளான் படி மலையோட உச்சிலத்து கமலை தள்ளி விடுறாரு சிம்பு. இதுக்கப்புறம் சிம்புவோ அவங்க கேங் கிட்ட கமல் இறந்து போயிட்டாரு, இனிமேல நான் தான் இங்க ரெங்கராய சக்திவேல்னு சொல்லிட்டு கமலோட இடத்த பிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் படத்தோட மீதி கதை. இதுக்கப்புறம் நம்ம முழு கதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங் சீன்ல வயல்வெளிக்கு நடுவுல முகத்துல தாடியும் பின்னாடி கொண்டையும் போட்டு நின்றுட்டு இருக்க நம்ம கமலோ தன்னோட பேரு ரெங்கராய சக்திவேல்ன்றதும் அவர் ஒரு காயல் பட்டினக்காரர்னு சொல்றாரு. அப்புறம் யமனுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா, அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வயிற்றுல இவங்க இருக்கும் போது அவங்க அம்மாவோ ட்ரெயின்ல டெல்லிக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவரை தேடி வந்த யமனும் அவங்க அம்மாவுக்கு கொண்டதாகவும் அவர் கரெக்டா டெல்லி ஸ்டேஷன் வந்து அடையும் போது பிறக்கும் போதே கேங்ஸ்டரா பிறந்ததாகவும் சொல்றாரு. ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யமனுக்கும் அவருக்கும் நடக்கிற போட்டி தான் இந்த கதைன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றாரு. அடுத்தது 1994 ஆண்டு ஓல்டு டெல்லியில நம்ம இளங்கோ குமரவேலோ ஒரு காலனிக்கு பேப்பர் போடுறதுக்காக தன்னோட பையன் அமரனையும் அவங்க பொண்ணு சந்திராவையும் கூட்டு வந்திருக்காரு. அந்த காலனிக்குள்ள ஒரு பக்கம் நம்ம இளங்கோ குமரவேல் பேப்பர் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவங்க பையனும் பொண்ணும் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காலனிக்குள்ள உள்ள வீட்டு நம்பர் 217 தான் நம்ம சக்திவேலும் அவங்க கேங்க சேர்ந்த அவங்க அண்ணன் மாணிக்கம், பத்ரோஸ், அப்புறம் அன்புராஜும் அங்க இருக்காங்க. அவங்களோட எதிரி கேங்கான சதானந்தமும் அவங்க ஆட்களும் அங்க இருக்காங்க. சதானந்த கேங்கோ இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நம்ம சமாதானம் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் கேங் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் சதானந்தம் சொன்னதை நம்பல, ஆனா அவங்க அண்ணன் மாணிக்கமும் அதை நம்பி அவருக்கு கை கொடுத்து சமாதானத்துக்கு ஒத்துக்கிறாரு. சதானந்த் அந்த ரூம்ல இருந்து கிளம்புற நேரத்திலேயே போலீஸ அங்க வர வச்சு இந்த கேங்கையே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிடுறாரு. அப்ப போலீஸ் குரூப்போ படிக்கிறதுல இருந்து ஏறி வந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம சக்திவேல் அவங்க வர்றத பாத்துறாரு. இதனால சக்திவேல் கேங்கோ கையில துப்பாக்கியோட போலீஸ் அந்த ரூம் கிட்ட வந்தாலே தாக்கத்துக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப இவங்க உள்ள இருக்கிறது தெரியாத நம்ம இளங்கோ குமாரவேலு அந்த ரூம்க்கு சாதாரணமா வந்து பேப்பரை போடுறாரு. அப்ப நம்ம மாணிக்கமும் போலீஸை திசை திருப்புறதுக்காகவே அவர் பேப்பர் போடுறவர்னு தெரிஞ்சும் இளங்கோ குமாரவேல சுட அவர் ஸ்பாட்லயே கீழே வந்து இறந்து போயிடுறாரு. இந்த சம்பவத்தை நேர்லயே அவங்க பையன் அமரன் பாத்துறாரு. உடனே அமரனும் ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட உட்காந்து அப்பா அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. சக்திவேல் கேங்கோ பொதுமக்கள் ஒருத்தரை சுட்டதுனால வந்துகிட்டு இருக்க போலீஸோ அவங்க ஃபயரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கிற சக்திவேல் கேங்கோ அங்க இருந்தே போலீஸை தாக்கிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்போ ரூம்ல இருந்து வெளியே வர சக்திவேலோ நம்ம இளங்கோவுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க அமர தோல்ல தூக்கிட்டு அவரும் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்க இடத்துலதான் அவங்களோட தங்கச்சி சந்திரா இருக்காங்க. அப்ப சக்திவேல் கேங்ல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம அமரனை தூக்கிட்டு வர சக்திவேலோ ஒரு போலீஸ் கிட்ட துப்பாக்கி முனையில மாட்டிக்கிறாரு. அப்ப அந்த போலீஸோ சக்திவேல் கையில அமரன் இருக்கிறதுனால சுடும் போது தவறுதலா அந்த பையன் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு ஓசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பயன்படுத்தி நம்ம சக்திவேல் தப்பிக்க முயற்சி பண்ணும் போது அந்த போலீஸோ கரெக்டா அவரோட தோள்பட்டியில சுட்டுறாங்க. ஆனா அங்க சக்திவேல் கேங்கோ ஆம்னி கார்ல வேகமா வரும்போது அதுக்குள்ள அந்த பையனோட குதிச்சு அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம சக்திவேலுக்கு தோள்பட்டியில இருக்கிற புல்லட் எடுத்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேலும் அமரன் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவருக்கு அப்பாவும் ஒரு தங்கச்சியும் மட்டும்தான் இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அமரனும் மறுபடியும் அந்த ஷூட் அவுட் நடந்த இடத்துக்கு வந்து தங்கச்சி போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் அமரன் அப்பாவோட பாடியை புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வர சக்திவேலோ நம்ம அமரன் கிட்ட உங்க அப்பாவை கொண்டது யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு அமரனும் அவர் போலீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு உங்க கேங் அவங்கள சுட்டு கொண்டுட்டதா சொல்றாரு. அப்ப சக்திவேலோ அப்படியே நீ வச்சுக்கோன்னு சொல்றாரு. அப்ப அமரனும் அவர் தங்கச்சி போட்டோவை காமிச்சு இதை காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டி நான் எங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு பணம் தேவைன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சக்திவேலோ அவர் கையில இருக்கிற போட்டோவை வாங்கிட்டு எவ்வளவு நாளானாலும் சரி உன்னோட தங்கச்சியை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் சக்திவேலோ நம்ம அமரன் கிட்ட என்ன எம்மன் கிட்ட இருந்து நீ தானே காப்பாத்திருக்க, அதனால இனிமேல நீயும் நானும் ஒண்ணுதான் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு.
அடுத்து 2016ஆம் ஆண்டு சக்தியோட அண்ணன் மாணிக்கமும் அவங்க பொண்ணை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. காலேஜ்ல அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ற நம்ம மாணிக்கத்தோட பொண்ணும் நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. ஆனா அவரோட பாய் ஃப்ரெண்டும் அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதனால மனசுடைஞ்சு வீட்டுக்கு வர நம்ம மாணிக்கத்தோட பொண்ணும் நடந்த எல்லா விஷயத்தையும் வாய்ஸ் மெசேஜ்ல அவங்க அப்பா காமிச்சிட்டு அவங்க வீட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. ஸ்பாட்டுக்கு வர நம்ம மாணிக்கமும் அவரோட பொண்ணோட பாடியை பார்த்து கதறி அழுகிறாரு. இதுக்கப்புறம் சதாபாயோட ரைட் ஹேண்டோ நம்ம சக்திவேல் கேங்ல இருக்கிற சிவகுருவுக்கு போன் பண்ணி இறந்து போன பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ராணுவோ நம்ம சதாபாயோட தங்கச்சி பையன் தான், அதனால அவனை எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா சிவகுருவுக்கு பக்கத்துல இருக்க நம்ம சக்திவேலோ அவங்க தங்கச்சி பையன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்க சொல்றாரு. இதனால சதாபாயோ ராணுவ காப்பாத்துறதுக்காக மினிஸ்டருக்கு கால் பண்றாரு. இதுக்கப்புறம் ஜெய்சால்மர் பகுதியில நம்ம சதாபாயோட ரைட் ஹேண்டோ அவரோட கார்ல நம்ம ராணுவையும் பின்னாடி பாதுகாப்புக்கு இன்னொரு காரோடையும் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆப்போசிட்ல வேகமா வர கார் ஒண்ணு அவங்க நடுவுல நின்னுக்கிட்டு இந்த ஏரியா பார்டர் டிஃபென்ஸ் போர்ஸ்க்கு சொந்தமானது, இதுக்கப்புறம் எந்த பிரைவேட் வெஹிக்கிளும் வரக்கூடாது, நாங்க மினிஸ்டர் ஆர்டர் படி ராணுவ சேஃபா பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கோம்னு சொன்ன உடனே ராணுவம் அந்த காருக்குள்ள போய் ஏறிறாரு. இதுக்கப்புறம் ரைட் ஹேண்டோ சதாபாய்க்கு கால் பண்ணி மினிஸ்டர் ஆர்டர் படி நம்ம ராணுவம் ஒருத்தவங்க கார்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. ஆனா சதாபாயும் மினிஸ்டரே என் கூட தான் இருக்காரு, நான் ராணுவ மேஜர் அசோக் கிட்ட தான் ஒப்படைக்க சொன்னேன், ஒழுங்கா அவனை சேஃபா இங்க கொண்டு வந்து சேர்க்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஆக்சுவலி நம்ம ராணுவ பிக்கப் பண்ண காருக்குள்ள நம்ம சக்திவேல் கேங்க சேர்ந்த அமரன், பத்ரோஸ், கலு தான் இருக்காங்க. அவங்க வேகமா ராணுவ கார்ல கூட்டிட்டு போக பின்னாடியே நம்ம சதாபாய் ரைட் ஹேண்ட் இருக்கிற காரும் அவங்களுக்கு பாதுகாப்பா வந்த காரும் அவங்கள துரத்திக்கிட்டு போறாங்க. ஆனா நம்ம அமரனும் 2 காரையும் அடிச்சு தூக்கிட்டு நேரா நம்ம ராணுவ போய் சக்திவேல் கிட்ட ஒப்படைக்கிறாரு. சக்திவேலோ நம்ம அமரன் மூலமா ராணுவ ஜட்டியோட சேர்ல உட்கார வச்சு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அங்க வர நம்ம சதாபாயோ அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிப்பு கேட்க சொல்றேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம சக்திவேலோ எங்க வீட்டு பொண்ணு மேலேயே கைய வச்சிருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே நெத்தி புட்லயே சுட்டு கொண்டுறாரு. இதுக்கப்புறம் ராணுவோட பாடிக்கு அவங்க அண்ணன் தீபக் தான் ஆழ்ந்தபடி கொல்லி வைக்கிறாரு. காலேஜ் ஸ்டூடெண்டையே சுட்டு கொண்டதுனால ரியல் எஸ்டேட் மாஃபியாவா இருக்கிற நம்ம சக்திவேலை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் வந்துருது. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சக்திவேலோ அவங்க பொண்ணு மங்க கிட்ட அம்மா ஜீவாவை நல்லபடி பாத்துக்க சொல்றாரு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் ஜீவா கிட்ட நான் ஜெயில ராஜா மாதிரி தான் இருப்பேன், நீ அடிக்கடி பிரியாணி செஞ்சு வந்து கொடுன்னு சொல்லிட்டு அந்த சொல்றாரு. இதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து வெளியே வர நம்ம சக்திவேலோ அமரன் கிட்ட நான் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப அமரனும் அதுக்கு உங்க அண்ணன் இருக்காங்கன்னு சொல்ல அவர் கொஞ்சம் எமோஷனல் டைப், நிதானமா முடிவு எடுக்க மாட்டாரு, அதனால அதுக்கு நீ தான் சரின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற வாட்சை எடுத்து நான் அமரன் கையில போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கேங் மெம்பர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சக்திவேலோ உள்ள இருந்து நான் பாத்துக்கிறேன், வெளியே இருந்து அமரன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம மாணிக்கமும் அமரன் கிட்ட இனிமேல நீ தான் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு சக்திவேல் ஏன் எல்லாம் கேங் மெம்பர்ஸ் முன்னாடி சொன்னாரு, என்கிட்ட தனியா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம், இப்ப எனக்கு அவங்க முன்னாடி அவமானமா போச்சுலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. உடனே நம்ம அமரனும் நான் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் உன்னை பக்கத்தை வச்சுட்டு உன்னோட பர்மிஷன் இல்லாம எடுக்க மாட்டேன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இதுக்கப்புறம் ஜெயில இருக்கிற நம்ம சக்திவேலை மீட் பண்றதுக்காக நம்ம இந்திராவும் அவங்கள பாத்துக்கிற பேச்சியம்மாவும் வந்திருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற ஜெயிலரோ அவரோட ரூம்லயே நம்ம சக்திவேலையும் இந்திராவையும் தனியா மீட் பண்ண வைக்கிறாரு. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சந்திராவை தேடி நம்ம சக்திவேலோ சோனா காட்சிக்கு போறாரு. அங்க நம்ம இந்திராணிய மீட் பண்றாரு. அப்ப இந்திரா கிட்ட நீதான் சந்திராவா நம்ம சக்திவேல் கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க புரோக்கர் கிட்ட நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காசையும் கொடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட தீவிரமா விசாரிச்சதுனாலதான் அவங்க சந்திரா கிடையாது, அவங்களோட பேர் இந்திரா, வேலூரை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது. அப்ப இந்திராவும் உண்மையா நான் சந்திராவான் நீங்க நிச்சயமா என்ன கூட்டிட்டு போயிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம சக்திவேலும் அவங்கள அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அன்னையில இருந்து நம்ம இந்திரா கூட சக்திவேல் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்திருக்காரு. அதான் இப்ப ரூம்ல மீட் பண்ணும் போது கூட பின்பக்கமா இருந்து அவங்கள ஹக் பண்ணி பின்தலையில கிஸ்ஸும் பண்றாரு. இன்னொரு பக்கம் அமரனும் கேங்ஸ்டர் பிசினஸ் செமையா டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துலதான் சதாபாய நம்ம மாணிக்கவும் அமரனும் மீட் பண்றாங்க. சதாபாயோ அவங்க கிட்ட நான் இப்ப பாலிடிக்ஸ்ல என்டர் ஆயிட்டதுனால என்னோட பிசினஸ் பாத்துக்க முடியாது, அதனால என்னோட பிசினஸ் சேர்த்து நீங்க பாத்துக்கிட்டு அதுல இருந்து எனக்கு 30% கமிஷன் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம அமரனும்
ஒத்துக்கிட்டு கை குலுக்கிறாரு. இந்த விஷயத்த நம்ம சக்திவேல் கிட்ட சொல்றதுக்காக அமரனும் மாணிக்கமும் ஜெயிலுக்கு வராங்க. ஆனா இந்த டீலுக்கு நம்ம சக்திவேல் ஒத்துக்கல. இதனால அமரனும் இது மூலமா நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும், நிறைய பொலிட்டிக்கல் கான்டெக்ட் கிடைக்கும், இது மூலமா நீங்க ஜெயில விட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்றாரு. ஆனா சக்திவேலோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர அமரன் கிட்ட ஜீவாவோ என்னோட பொண்ணு மங்கையோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, சிவகுருவோட பையன் நாகர் கிட்ட கேட்டாதான் தெரியும்னு சொல்றாங்க. இதனால நம்ம அமரனும் நாகாவை மீட் பண்ணி நம்ம மங்கை ஸ்டப்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நேரா அவங்க 2 பேரும் அங்க போறாங்க. அங்க மங்கையும் அமரன் கிட்ட நானும் நாகாவும் லவ் பண்றோம், ஆனா நாகா இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொல்றதுக்கு பயப்படுறாரு, அப்பா ஜெயில இருந்து வந்தா இந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க, அதனால அவர் ஜெயில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்றாங்க. ஒரு வழியா நம்ம சதாபாயோட டீலுக்கு சக்திவேல் ஒத்துக்கிறதுனால ஜெயில இருந்து வெளியே வராரு. வெளியே வரவரும் நம்ம அமரன் கிட்ட நான் ஜெயில இருந்து வெளியே வந்த விஷயத்த ஒரு 3 நாள் என் ஒய்ஃப் ஜீவா கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு நேரா நம்ம இந்திராணி வீட்டுக்கு போறாரு. அங்க 6 நாளா இந்திரா கூட நம்ம சக்திவேல் குஜாலா இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வெளியே வர அவரை டிரைவர் மித்துனும் அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறாரு. நம்ம சக்திவேலோ இந்திராணி கூட இருந்த விஷயம் அவங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுல இல்லாம பக்கத்துல இருக்கிற சிவகுரு வீட்டுக்கு அவங்களும் அவங்க பொண்ணும் போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்திவேலோ நேரா சிவகுரு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப போகும்போதே நம்ம அமரன் மூலமா அவங்க பொண்ணு மங்கையும் நாகாவும் லவ் பண்ற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சிவகுரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற மங்கை கிட்ட நம்ம சக்திவேலோ அவங்க கல்யாணத்தை நம்ம பேசி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருக்கிற அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்த போறாரு. அங்க கோபமா இருக்கிற அவங்க ஒய்ஃபோ நம்ம சக்திவேலை பார்த்து யார் நீ, உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல சக்திவேலோ அப்படி மட்டும் சொல்லாத, நம்மளுக்கு ஒரு 90 வயசு ஆகும்போது நமக்குன்னு ஒரு காணி நிலம் ஆடு மாடை வளர்த்துக்கிட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஏழைகள் படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூலும் இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பார்த்து சக்திவேல்னு கூப்பிட்டா மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை ஈஸியா கவுத்துறாரு. இதுக்கப்புறம் சக்திவேலோ நம்ம சிவகுரு கிட்ட அவங்க பையனுக்கும் இவரோட பொண்ணுக்கும் கல்யாண சம்பந்தம் பேசி முடிச்சிடறாரு. மங்களோட கல்யாணத்துக்கு இந்திராவும் வந்திருக்காங்க. இந்திராவுக்கு பக்கத்துல நம்ம அமரன் உட்காரும் போது இந்திராவோ அமரன் கிட்ட உங்களுக்கு மங்கைய பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அமரனும் அவ என்னோட டைப் கிடையாது, அவ எனக்கு தங்க, நீங்க தான் என்னோட டைப்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம இந்திராவோ சக்திவேல் தான் என்னோட டைப்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் மங்கையினாக கல்யாணம் நடந்து முடியுது. கல்யாணத்துக்கு வந்திருக்க பொலிட்டிக்கல் ஸ்டார்ஸ் எல்லாமே நம்ம அமரன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற சக்திவேலுக்கு லைட்டா காண்டாகுது. இதுக்கப்புறம் நம்ம சக்திவேல், சிவகுரு, அன்புராஜ், பத்ரோஸ் எல்லாம் ஒரே கார்ல போறாங்க. நம்ம கழுவா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு வர்ற 2 காரும் இவங்களை ரவுண்டு கட்டி சுட ஆரம்பிக்கிறாங்க. இதுல டிரைவர் கழுவாக்கு லைட்டா அடிபட்டதுனால அவரை பத்ரோஸும் அன்புராஜும் பின்னாடி இழுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் சைட்ல உட்கார்ந்து இருக்கிற நம்ம சக்திவேலோ டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு காரை ஃப்ரண்ட்ல எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு குண்டடி பட்டுருது. அதையும் மீறி சைட்ல வர காரை சைட்லயே இடிச்சு சரிச்சிடுறாரு. இன்னொரு காரை ஃப்ரண்ட்லயே மோதி தள்ளி விட்டு அது ஒரு முன்னாடி வர பஸ்ல அடிபட்டு அந்த காரும் சரிஞ்சிருது. இதுக்கப்புறம் சக்திவேலோ குண்டடிப்பட்ட காயங்களால காருக்குள்ளேயே மயங்கி விழுந்துறாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற சக்திவேலை சந்திக்க வர இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமாரோ சக்திவேல் கிட்ட எங்க டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமா ஃபியூச்சர்ல உங்களோட ஹெல்ப் தேவைப்படும், அதனால முன்னாடியே உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சக்திவேலை சந்திக்கிறதுக்கு அமரன் வராரு. அமரன் தான் கூட இல்லாதனால ஒருவேளை இவன் தான் ஷூட் அவுட்டுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணி தப்பா நினைச்சு அவர் மேல சந்தேகப்பட்டுறாரு. ஆனா அந்த நேரத்துல அவங்க பொண்ணு மங்கைக்கு மிஸ்கேரேஜ் ஆனதுனால அவங்க ஒய்ஃப் ஜீவா தான் அமரனை கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சவனே சக்திவேல் வருத்தப்படுறாரு. ஆனா நம்ம உண்மையா சக்திவேலை போட்டதுல பிளான் பண்ணது நம்ம ராணுவோட அண்ணன் தீபக் தான். இந்த விஷயம் சதாபாய்க்கு தெரிஞ்ச உடனே அவரை டெல்லியை விட்டு போக சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர சக்திவேலும் அமரனை தன்னோட கார்ல தனியா கூப்பிட்டு போறாரு. அவர்கிட்ட சதாபாய் கூட சேர்ந்துக்கிட்டு நீ தான் இந்த ஷூட் அவுட்டை அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன், அதனால உன்கிட்ட மன்னிப்பு கேட்ட நீ வேணான்னு சொல்லுவேன், அதனாலதான் கோயிலுக்கு போய் நான் தப்பு பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டு வரதா சொல்றாரு. ஆனா தன்னை சந்தேகப்பட்டதை தாங்கிக்க முடியாத அமரனும் பாதியிலேயே காரை விட்டு இறங்கி போயிடுறாரு. இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற மாணிக்கமும் அந்த கேங்ல இருக்கிற அன்புராஜும் நேரா நம்ம அமரன் வீட்டுக்கு போய் அவரை கூட்டிட்டு இன்னொரு இடத்து மாடியில போய் உங்க அப்பாவை பேப்பர் போடுறவர்னு தெரிஞ்சேதான் நம்ம சக்திவேல் சுட்டு கொண்டுட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து சக்திவேலை கொள்றதுக்கு பிளான் பண்ணலான்னு அவங்க முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் ஜீவாவோ கைலாசம் போறதுக்காக வேண்டி இருந்திருக்காங்க. அவங்க ஆஸ்மா பேஷண்ட் இருந்தனால அவங்களால போக முடியாது. இதனால அவங்களுக்கு பதிலா சக்திவேல் போறதுக்காக ரெடி ஆகுறாரு. இதுக்கப்புறம் ஃபிளைட் மூலமா காத்மண்டுல வந்து நம்ம சக்திவேலும் அவங்க அண்ணன் மாணிக்கவும் இறங்குறாங்க. ஏர்போர்ட்ல பத்ராசும் அன்பராஜும் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இல்சான்ற இடத்துல எல்லாரும் ஹெலிகாப்டர்ல வந்து
இறங்குறாங்க. அடுத்தது மலைக்கு மேல போறதுக்காக நம்ம கழுவா டிரைவ் பண்ண எல்லாரும் கார்ல அவரு கூட போறாங்க. அவங்க மலையோட உச்சிக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கழுவா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாங்க. எல்லாரும் ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சக்திவேலோ அந்த மலையோட அழகை அங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு பின்னாடி 4 பேருமே கிட்ட இறங்குறாங்க. முதல்ல நம்ம கழுவாவோ கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு அவரை சுட கிட்ட போறாரு. ஆனா பயந்து போய் நின்றுட்டு இருக்க அந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு அவரை நம்ம சக்திவேல் அடிச்சு போட்டுறாரு. இதுக்கப்புறம் நம்ம பத்ரோஸும் நம்ம சக்தியோட கையிலே சுட்டுறாரு. ஆனா அவரையும் நம்ம சக்திவேல் அடிச்சு போட்டுறாரு. இதுக்கப்புறம் நம்ம அன்புராஜும் மாணிக்காவும் தொடர்ந்து நம்ம சக்திவேலை சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வர நம்ம அமரனும் சக்திவேலை மலையில இருந்து தூக்கி கீழே வீசிடுறாரு. கீழே விழுகிற நம்ம சக்திவேலோ நிறைய மரக்கிளைகள்ல அடிபட்டு கடைசியில ஐஸ்ல போய் விழுகிறாரு. இதுக்கப்புறம் இந்திரா வீட்டுக்கு போற நம்ம அமரனும் நேபாளுக்கு போன சக்திவேல் திரும்ப வரமாட்டாருன்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க ப்ராஸ்டியூட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு புரோக்கரா இருந்த ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்களோட நீங்க போறீங்களா இல்ல ஏன் கூட வரியான்னு மிரட்டி நம்ம இந்திராவை அவர் கூடயே நம்ம அமரன் கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம அமரனும் அவங்க கீழே இருக்கிற கேங் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சக்திவேலை நான் தான் மலையில இருந்து கீழே தூக்கி போட்டு கொன்னேன், இனிமேல நான் தான் இங்க ரெங்கராய சக்திவேல்னு சொல்றாரு. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இந்த பக்கம் மரக்கில ஒளிஞ்சு அவர் மேல விழுந்தவனே மயக்கத்துல இருந்து எந்திக்கிற நம்ம சக்திவேலோ பக்கத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கட்டைகளை எரிச்சு ஒரு இடத்துல ஸ்டே பண்றாரு. அங்க இருக்கும் போதே அவரு கையில அடிப்பட்ட இடத்துல கட்டையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு உடம்புல பாஞ்ச புல்லட் 2ஐயும் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துடுறாரு. விடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி தான் புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்கிற இடத்த அவர் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு மேல இருக்கிற பனிப்பாறை உடைஞ்சு நேரா அவரை தள்ளிட்டு போய் அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருது. 2 வருஷம் கழிச்சு அங்க இருந்து ட்ரெயின்ல டெல்லிக்கு வந்துகிட்டு இருக்க நம்ம சக்திவேலோ புத்திஸ்ட் மாங்க்ஸோ என் உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸும் கத்து கொடுத்துருக்காங்க. இப்ப என் நினைப்புள்ள இருக்கிற என் ஒய்ஃப் ஜீவாவையும் என் பொண்ணு மங்கையும் பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கதா சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமாரோ உடம்பு சரியில்லாத அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட வீட்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆன அவங்க ஒய்ஃபும் டாக்டரா இருக்கிற ஆனா அங்க அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக வராங்க. அதனால அங்க இருந்து அவர் ஒர்க்குக்கு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் உயிரோட வந்த விஷயம் நம்ம கழுவா அன்புராஜ் அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கும் தெரிய வருதுங்க. இதனால அன்புராஜோ கழுவாக்கு போன் பண்ணி ஹெலிகாப்டர் உடனே எடுத்துட்டு வா, அது மூலமாவே நம்ம கோவாக்கு போயிடலான்னு சொல்றாரு. அப்ப அன்புராஜோ ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. ஆனா அங்க இருக்கிற சக்திவேலோ நம்ம அன்புராஜ ஹெலிகாப்டர் ரோட்டர் மேல தள்ளி விட்டு அவரை கொன்னுறாரு. அப்ப அங்க இருக்கிற கழுவா கிட்ட நம்ம சக்திவேலோ ஜீவா எங்கன்னு சொல்லி கேட்க அவங்க இப்ப சிவகுரு பாதுகாப்புல இருக்காங்க, நான் அவங்கள அங்க கூட்டிட்டு போறதா சொல்றாரு. இன்னொரு பக்கம் மாணிக்கமும் நம்ம அமரன் கிட்ட எப்படியாவது மறுபடியும் நம்ம சக்திவேலை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கு அமரனும் ஏற்கனவே அவர் எங்க போவார்னு எனக்கு தெரியும், அதனால பத்ரோசையும் ஆட்களையும் அவரை கொல்றதுக்காக அனுப்பி வச்சிருக்கதா சொல்றாரு. இதுக்கப்புறம் சக்திவேலு கழுவா கூடயும் நம்ம மித்தன் கூடயும் சேர்ந்து கரெக்டா நம்ம ஜீவா இருக்கிற திருச்செந்தூர் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு சில ஆட்களும் பத்ரோஸும் வரத பாக்குற சக்திவேலோ அந்த ஆட்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு கடைசியில பத்ரோஸ ஓடுற ட்ரெயின் முன்னாடி தள்ளி விட்டு கொன்னுறாரு. இதுக்கப்புறம் நம்ம சக்திவேலோட மாப்பிள்ள நாகா காரை ஓட்ட நம்ம கழுவா மித்துன் சக்திவேலும் கார்ல திருச்செந்தூருக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில நம்ம மித்துனும் சக்திவேல் கிட்ட நேபாள்ல இருந்து திரும்பி வந்து நம்ம மாணிக்கமும் ஜீவா கிட்ட உன் ஹஸ்பண்ட் பனி புயல்ல மாட்டி இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. இதை நம்பாத நம்ம ஜீவாவோ என் புருஷனை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பலார்னு நம்ம மாணிக்கத்தை அரைஞ்சிடுறாங்க. இதனால பதிலுக்கு மாணிக்கமும் நம்ம ஜீவாவை அரைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற ஜீவாவோ அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா கம்ப்ளைண்ட்டை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் 9 மணிக்கு சிவகுரு தான் அங்க இருந்து கார்ல கூட்டிட்டு போறாரு. அவங்க போயிட்டு இருக்கும் போதே துவாரகா சர்க்கிள்ல அவங்க திரும்பும் போது வேகமா அந்த பக்கம் வந்து லாரியோ காரை இடிச்சு கவுத்தி போட்டு போயிருது. இதுல நம்ம சிவகுருக்கு கை உடைஞ்சு போயிருது. நம்ம ஜீவாக்கு தலையில அடிபட்டதா சொல்றாரு. இதுக்கப்புறம் சிவகுரோட வீட்டுக்கு வர நம்ம சக்திவேலோ அங்க அவங்க பொண்ணு மங்கையோ கையில ஆண் குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்து கண் கலங்கி நிக்கிறாரு. அப்ப மங்கையோ அவங்க பையனை நம்ம சக்திவேல் கையில கொடுத்துட்டு இவனுக்கும் உங்க பேர் சக்திவேல் தான் வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. அப்ப சக்திவேலும் மங்கை கிட்ட அம்மா எங்கன்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு சர்ஜரி ஆனதுல இருந்து நம்மளை யாருமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப திருச்செந்தூர் கடற்கரையில உட்கார்ந்துருக்க நம்ம ஜீவாவை சக்திவேல் போய் சந்திக்கிறாரு. அப்ப அவங்க யார் நீன்னு சொல்லி அவங்கள கேட்டுடுறாங்க. அப்ப நான் உன் புருஷன் சொன்ன உடனே அவங்களோ என் புருஷன் காணாம போயிட்டதா சொல்றாங்க. அப்ப சக்திவேலோ என்ன ஒரு முறை டே சக்திவேல்னு கூப்பிடு எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க. ஆனா ஜீவாவோ டே இந்த பின்னாடி ஃபாலோ பண்ணி வராத, அப்புறம் நான் ஊரை கூட்டிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க.
இதனால கோமாளியில நம்ம சக்தி வேணும், இதுக்கு காரணமான நம்ம மாணிக்கத்தையும் அமரையும் போட்டு தள்ளியாகணும் முடிவு பண்றாரு. இந்த பக்கம் நம்ம மாணிக்கமும் அமரன் கிட்ட இனிமேல் நம்ம சக்தி வேணும் நம்ம ஏரியாத காலடி வைக்காம பாத்துக்கோ, இல்லைன்னா நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளிடுவான்னு சொல்றாங்க. அதை நான் பாத்துக்கிறேன்னு அமரன் சொல்றாரு. இதுக்கப்புறம் சர்ச்சில் இருக்கிற நம்ம பேச்சியம்மாவை சக்திவேல் சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட நம்ம இந்திராணியை பத்தி விசாரிக்க அவங்களோ நீங்க அவளை பத்திரமா பாத்துக்க சொன்னீங்க, என்னால முடியல, இப்ப அவ உடஞ்சு போய் கிடக்கா, அவளுக்கு ப்ரே பண்றதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. அப்ப நம்ம சக்திவேல் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமாரோட ஆட்களோ அவரை ரவுண்ட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இதுக்கு ஒரு பீச்ல இருக்கிற நம்ம இந்திராவோ அவன் கிட்ட எனக்கு 12 வயசு இருக்கும் போது என்னோட சொந்த மாமாவே விபச்சாரத்துல வித்துட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன சக்திவேல் தான் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நல்லபடி பாத்துக்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் நீ வந்த என்ன மிரட்டி உன் இடத்துக்கு கூட்டு வந்து இப்ப கைதி போல வச்சிருக்கதா சொல்றாங்க. அப்ப சந்திராவை அவர் தேடி போகும்போது தான் நீ அவருக்கு கிடைச்ச, அப்ப அவரு என்கிட்ட தான் உன்னை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கணும், அதை விட்டு அவரே எடுத்துக்கிட்டாரு, நீ எனக்கு சொந்தமானவன் சொல்றாரு. அடுத்த அமரனும் உனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கா, நீ அவர் கூடயே போன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்திராணியும் ஏற்கனவே என்ன மிருகம் கடிச்சு கொதறிடுச்சு, எப்படி நான் அங்க போவேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மிருகத்தை மனுஷனா மாத்து, அதுக்கு நீ என் கூட எப்போதுமே இருக்கணும், அதுக்கு ஓகே சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இந்திராணியும் எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறாங்க. அப்ப பிடிச்சி வச்சிருக்க இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் சக்திவேல் கேட்கிறாரு. அதுக்கு அவரும் உங்க ஆட்கள் எல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க, அவங்கள பத்தி அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரெக்கார்டு எல்லாமே வேணும்னு கேட்கிறாரு. ஜெயக்குமாரோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம சக்திவேல் கிட்ட கேட்க அவரும் 48 மணி நேரம் வேணும்னு சொல்றாரு. அந்த 48 மணி நேரம் உனக்கு கொடுத்தா எனக்கு தேவையானதை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம சக்திவேல் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம நம்ம சதாபாய் இறந்து போயிடுறாரு. உடனே அவங்க தங்கச்சியோ அவங்க பையன் தீபக்கு போன் பண்ணி மாமா இறந்து போயிட்டதுனால இனிமேல எல்லாமே உன்னோட கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. உடனே தீபக்கும் இன்ஸ்பெக்டரா இருக்க அவங்க மாமனார் கிட்ட சக்திவேல் எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்க அவரோ கோவால இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப கோவால ஒரு ஷிப்ல இருக்கிற மாணிக்கத்துக்கு நம்ம சக்திவேல் போன் பண்ணி உன்னை கொலை பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இதனால பயந்து போன நம்ம மாணிக்கமும் கப்பல்ல இருந்து இறங்கி காரை எடுத்துக்கிட்டு ஒரு பிரிட்ஜ் மேல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அவர் சீட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற நம்ம சக்திவேலோ கன் பாயிண்ட்ல நம்ம மாணிக்கத்தை மிரட்டி காரை நிறுத்த வச்சுட்டு கார்ல இருந்து இறங்க சொல்றாரு. இறங்கினதுக்கு அப்புறம் அவரை துப்பாக்கியால சுட்டுட்டு பிரிட்ஜ்ல இருந்து கீழே தண்ணியில தள்ளி விட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் கழுவாதான் நம்ம சக்திவேலுக்கு ஸ்பையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிற நம்ம அமரனும் அவரை கடத்தி கூட்டிட்டு வந்து கொண்டுறாரு. இதை நேர்ல பாக்குற அங்க வர நம்ம இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமாரும் அவர்கிட்ட நீங்க மட்டும் ஸ்டேட் விட்னஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது சிட்டியில நியூ லைஃபை அமைச்சு கொடுப்பதா சொல்றாங்க. அதுக்கு அமரனும் எனக்காக நீங்க சக்திவேலை கொண்டுட்டீங்கன்னா நீங்க சொன்ன அதையே நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நம்ம அமரனும் அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க நம்ம தீபு கூட ஆட்களோ பாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம அமரனும் இந்திரா கிட்டையும் பேச்சியம்மா கிட்டையும் நம்ம வெளியூர் கிளம்ப போறதா சொல்றாரு. உடனே போன் பண்ணி வெளியூருக்கு போற எல்லா பிளைட்டையும் புக் பண்ணவும் சொல்றாரு. இந்த நேரத்துல தான் நம்ம இந்திராவுக்கு போன் கால் வருது. போன்ல அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து நம்ம சக்திவேல் தான் பேசுறாரு. அப்ப இந்திராவும் சக்திவேல் கிட்ட தம்பி மாதிரின்னு சொன்னீங்க, அவர் பண்ற காரியமா அது, நான் இப்ப சாக்கடையா இருக்கேன், உன் கூட நான் வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சக்திவேலோ உன் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் நான் இருக்கேன், தைரியமா நீ வெளியே வா, நான் இருக்கேன்னு சொல்றாரு. இதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற அமரனும் கிளம்பலாம் வான்னு சொல்றாரு. 2 பேருக்கும் ஒரே பதிலா நான் எங்கேயும் வர போறதுல இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லி நம்ம இந்திரா சொல்றாங்க. அப்ப அமரனும் ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது, இன்னொரு பக்கம் சக்திவேல் துரத்துறாரு. விருப்பம் இருந்தா என் கூட வான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த நேரத்துல தான் அந்த வீட்டுல பாமா வச்சுட்டு நம்ம தீபக்கோட ஆளுங்க வெளியே வராங்க. உடனே கால் பண்றாங்க, அந்த வீடு வெடிக்குது, வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம பேச்சி அம்மாவும் இந்திராவும் இறந்து போறாங்க. ஆக்சுவலி இந்த பாமே அமரை கொல்றதுக்காக தான் நம்ம தீபக் வச்சிருப்பாரு. ஆனா அமர் வெளியே வந்ததுனால இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்ப இந்த வெடிக்கிற சத்தம் கேட்ட உடனே மறுபடியும் வீட்டுக்கிட்ட நம்ம அமர் வராரு. அதை பாக்குற நம்ம சதாபாயோட ரைட் ஹேண்டோ அமர் இன்னும் சாகலன்ற விஷயத்த தீபக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல இந்திராவோட பாடியை பாக்கிறதுக்காக சக்தி வேலோ அந்த வெடிச்ச வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்ப அவர் தலைக்கு மேல இருக்கிற பாறையோ இடிஞ்சு நேரா அவர் உடம்பு மேல உழுகுது. அதனால அவரால் எந்திக்க முடியல. அப்படி படுத்து கிடந்துகிட்டே அந்த பக்கம் பார்க்கும்போது அமரன் நின்றுகிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அங்க வர நம்ம தீபக்கோட ஆட்களோ அமரனை கடத்திட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க வர நம்ம இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமாரோ சக்திவேல் கிட்ட நீங்க கேட்ட 48 மணி நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு மேல இருக்கிற பாறையையும் எடுத்து விடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஜெயக்குமாரோ நம்ம சக்திவேலை அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவங்க டைவர்ஸ் ஆன அவங்க ஒய்ஃப் மூலமாவே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாங்க. அவங்களும் சக்திவேல் முதுகுல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு தையலும் போட்டு விடுறாங்க. அப்ப அவங்களோட இறந்து போன மாமனாரோட போட்டோவை பார்த்து இவரு சாமுவேல் ராயப்பதான்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் கேட்க அதுக்கு அந்த டாக்டரோ
இவங்க தான் என்ன ஷூட் அவுட்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து படிக்க வச்சு டாக்டர் ஆகி கடைசியில அவங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் டைவர்ஸும் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. இது மூலம் நம்ம தேடிட்டு இருந்த சந்திரா டாக்டர் தானே நம்ம சக்திவேல் தெரிஞ்சுக்கிறாரு. இதை கிளாரிஃபை பண்றதுக்காக அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மயக்க ஊசிய டாக்டர் போட்டு விட்டுறாங்க. அப்படி மயக்கத்துல இருந்தே நீங்க தானே சந்திரா, உங்களோட அண்ணன் அமரன் தானேன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே டாக்டரும் நான் தான் சந்திரா, என்னோட அண்ணன் அமரன் எப்படி இருக்கான், எங்க இருக்கான்னு சொல்லி அழுதபடியே கேட்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம சக்திவேல் மயங்கிடுறாரு. இதுக்கப்புறம் கடத்திட்டு வந்த நம்ம அமரனை கொல்றதுக்காக தீபக் நெருங்குறாரு. ஆனா தீபக்கையும் அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே நம்ம அமரன் அடிச்சு போட்டுறாரு. இதே நேரத்துல சக்திவேலை கொல்றதுக்காகவும் ஜெய் வீட்டுக்கு ஆட்கள் வராங்க. இதை தெரிஞ்சுக்கிற நம்ம சக்திவேலோ முதல்ல நம்ம சந்திராவை ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டு வந்த ஆட்களை எல்லாத்தையுமே அரை மயக்கத்துல இருந்தாலும் அடிச்சு போட்டுறாரு. இதுக்கப்புறம் சந்திராவை பூட்டின கதவுக்கு வெளியே இருந்து நம்ம சக்திவேலோ அவங்க கிட்ட நான் அன்னைக்கு ஷூட் அவுட் நடத்த இடத்துக்கு போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நீயும் அங்க வா, அமரனும் அங்க வருவான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமரனுக்கு கால் பண்ணி ஷூட் அவுட் நடந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அந்த ஷூட் அவுட் இடத்துக்கு அமரன் வராரு. அமரனுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல சக்திவேல் அமரனை கீழே அடிச்சு போட்டுட்டு அவரை கொல்றதுக்கான வாய்ப்பு வருது. ஆனா அவர் வேணான்னு விட்டுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல சக்திவேலோ நம்ம அமரனோட வயிற்றுலயே கத்தியால குத்திடுறாரு. அப்ப அமரனும் கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுத்து கன் பாயிண்ட்ல நம்ம சக்திவேலோ சுடுறதுக்கு ரெடியா நிக்கிறாரு. அப்ப நம்ம சக்திவேலோ எனக்கு என் ஃப்ரெண்டு தான், தைரியமா சுடுன்னு சொல்றாரு. அப்ப அமரனும் எங்க அப்பாவை சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் இப்படிதான் என்னையே கவசமா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப சக்திவேலோ நான் உங்க அப்பாவை சுட்டு கொண்டல, அது பொய்ன்னு சொல்றாரு. உடனே அமரனும் நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லி துப்பாக்கி நீட்டிட்டு அவர்கிட்ட வரும்போது சக்திவேலோ அந்த கன்னை புடுங்கிடுறாரு. அப்ப அங்க வர்ற சந்திராவோ அமரன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வராங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேலோ நான் சந்திராவை ஒரு நாள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னல, அவதான் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அப்ப கீழே இருந்துகிட்டு சந்திராவோ மேல நிக்கிற நம்ம அமரனை பார்த்துட்டு நான் தான் உன் தங்கச்சின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க படியில ஏறி வந்துகிட்டு இருக்க கேப்ல அதுக்கு முன்னாடியே வர தீபக்கோ நேரா அமரனை சுட போறாரு. இதை பாக்குற சக்திவேலோ குறுக்க வராரு. ஆனா அதையும் மீறி அமரனோட உடம்புல தீபக்கோட குண்டு பாஞ்சிருது. இதனால சக்திவேலோ தீபக்க சுட்டு கொண்டுறாரு. அப்ப மேல வர சந்திரா கிட்ட குண்டடிப்பட்டு கீழே உட்கார்ந்து இருக்க நம்ம அமரனும் நீதான் என்னோட குட்டி சந்திராவாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவரோட உயிர் பிரிஞ்சிருது. இதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சக்திவேலோ வயல்வெளிக்குள்ள நிக்கிற சீனை காமிக்கிறாங்க. அவரோ எனக்கு பிடிச்சமானவங்களை எல்லாத்தையும் யமன் கொண்டு போயிட்டே இருக்கான், முதல்ல எங்க அம்மா, அதுக்கப்புறம் நான் வளர்த்த பையன்னு சொல்றாரு. ஆனா என் ஒய்ஃப் ஜீவாவை மட்டும் மிச்சம் வச்சிருக்கான், அவ போனதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன்னு அவங்க கிட்ட கராரா பேசிட்டேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த வயல்வெளியில எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க பக்கத்திலேயே கட்டளை போட்டு நம்ம ஜீவாவும் அவங்க பொண்ணு மங்கையும் உட்காந்துருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல இருந்து வர அவங்க பேரனை டே சக்திவேலு வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் சாப்பாடுக்கு கூப்பிடுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வயல்ல தான் நம்ம சக்திவேலும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோ டே சக்திவேல்னு பேரனை கூப்பிடுறா. ஆனா என்ன அவளுக்கு இன்னும் ஞாபகமே வரலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு இவரும் கிளம்பி போறாரு. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இது மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.